ஹாய் விவர்ஸ். தினசரி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும், ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்துலேயும் வெளியிடலை. ஸோ அந்த மாதிரி வந்து தினசரி வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டங்களோட அந்த ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம். சரி, புதுசாக ஏதாவது மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியாயிருக்கா, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிராம உதவியாளர் தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேனி மாவட்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கோம். 38 டிஸ்ட்ரிக்கும் இன்னும் வெளிவராத மாவட்டங்களில் வெளிவந்திருக்கா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தோட வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டு. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெக்யூர்மெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது வேலைவாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்குது பாருங்கள், இந்த 4 தான். ஸோ உத்தமபாளையம், போடிநாயக்கனூர், பெரியகுளம், தேனி தாலுக் அப்படிங்கிற 4 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் டேட் எப்போ வந்துன்னு பார்த்தீங்கன்னா 25/8. ஸோ 25/8 இருந்து வந்து பார்த்திங்கன்னா 23/9 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜஸ்ட் இந்த உத்தமபாளையம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கை செய்யப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து சமர்ப்பிக்கலாம். நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி சமர்ப்பிக்கிறதுக்கு வந்து கொடுக்கணும். அழைப்பாணை அனுப்பப்பட்ட 21 நாட்கள் கடந்த பின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எழுதல் திறனறி தேர்வு நடைபெறும். அதாவது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு இதை அனுப்புவாங்க. 21 நாட்கள் கடந்த பின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும். நேர்முக தேர்வு வாசித்தல் மற்றும் எழுத்துத்திறன் தேர்வு முடிவுற்ற 15 நாட்கள் கடந்த பின்னர் வந்து நடத்துவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் தான் வந்து இது அப்ளிகேஷன் எண்ட் டேட்டே வந்து பார்த்திங்கன்னா 23 தான் முடியுது. ஸோ அக்டோபர், நவம்பர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளருக்கு வந்து அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வர்றதுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரும். ஸோ அதில் சம்பள விகிதம், ஸோ கிராம உதவியாளரோட சம்பள விகிதம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வட்டத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா உத்தமபாளையம். ஸோ இதில் காணி படியிடங்களின் எண்ணிக்கை வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அண்ட் இன சுழற்சி ஆல்சோ போட்டிருக்காங்க. ஸோ எந்த இதுக்கு எப்படி போகணும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதில் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததாங்க. ஸோ இது எல்லாமே வந்து புதுசாக எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு கரண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தேனி மாவட்டத்துங்களை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 4 பிடிஎஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் உங்கள் கிராமத்தில் இப்போ ஏன்னா நம்ம லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தானே இதை அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணுங்கள். இப்போ போடிநாயக்கனூரில் 1, கூலையனூர் அப்படிங்கிறது 1. ஸோ இது வந்து பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனியில் கீழே வந்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரப்பப்பட உள்ள கிராமங்களின் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டிபுரம், சங்கராபுரம், குச்சனூர் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தேவாரம், மலை அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சின்னமனூர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட அந்த பகுதிக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து மீதி டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷன் பற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்காக குயிக்காக பார்த்துடலாம். ஸோ வெள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ வெள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் இன்னும் வந்து கிராம உதவியாளருக்கு வரல. நீலகிரிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வரல. ஸோ திருவண்ணாமலையில் நோ ரெக்யூர்மெண்ட்டு தான். திருப்பூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நோ ரெக்யூர்மெண்ட்டு தான். திருப்பத்தூர்லேயும் நோ ரெக்யூர்மெண்ட்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த அக்னிவீர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்னிவீர் சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அக்னிவீர் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொடுக்கல. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, ஸோ தூத்துக்குடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. திருவாரூரில் நோ ரெக்யூர்மெண்ட்டு, திருவள்ளூரில் நோ ரெக்யூர்மெண்ட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேனியில் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வந்து ரெக்யூர்மெண்ட் எதுவும் கிடையாது. அண்ட் தென்காசியில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் இல்லை. அடுத்து வந்து சேலமில் வந்து பார்த்திங்கனாலும் கிராம உதவியாளருக்கு எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டும் இல்லை. அடுத்தது ராணிப்பேட்டை. ஸோ ராணிப்பேட்டையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளர் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொடுக்கல. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலையும் நோ ரெக்யூர்மெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர். ஸோ பெரம்பலூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நோ ரெக்யூர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாமக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு எதுவும் இல்லை. அண்ட் கன்னியாகுமரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு எதுவும் இல்லை. நாகப்பட்டினம்லேயும் நோ ரெக்யூர்மெண்ட்டு. அடுத்து வந்து மயிலாடுதுறை. ஸோ மயிலாடுதுறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிராம உதவியாளர் கொடுக்கல. கரூர்லேயும் நோ ரெக்யூர்மெண்ட்டு. அடுத்து காஞ்சிபுரம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு எதுவும் கொடுக்கல. கள்ளக்குறிச்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நோ ரெக்யூர்மெண்ட்டு.
அடுத்து ஈரோட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அக்னிவீர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நோ ரெக்யூர்மெண்ட்டு. அண்டு தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்னிவீர் அது சம்மந்தப்பட்டது தான் கொடுத்துருக்காங்க, கிராம உதவியாளர் கிடையாது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஸோ கோயம்புத்தூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் அந்த கிராம உதவியாளர் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. அண்ட் அடுத்தது வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டும் இப்போதைக்கு இல்லை. அண்டு செங்கல்பட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டும் இல்லை. மதுரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டுடே அப்டேட்டு. ஸோ இப்போ இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேனியில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அண்டு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அதுக்கு தகுதியான நபர் 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஏதாவது அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து முழுக்க கிராமங்கள் சார்ந்த திட்டங்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புகார்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மனு கொடுக்குறதா இருக்கட்டும். அந்த மனு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா அது என்ன இருக்குது என்ன கண்டுக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை வாங்கி நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் வந்து விஏஓ கிட்ட நம்ம ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் ஏதாவது ஒரு பேரிடர் காலத்தில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.